ஹாய் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு உருளைக்கிழங்க வச்சு 10 நிமிஷத்தில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மசிச்சிட்டோம். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துப்போம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 1/2 ஸ்பூன் சாட் மசாலா. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த ரெசிபிக்கு காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் தான் சேர்த்துருக்கோம். நீங்கள் பார்த்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த உருளைக்கிழங்குல உள்ள ஈரப்பதத்தை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். கவுண்டர் டாப்பில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். பாதி அளவு மாவை எடுத்து இப்போ இப்படி தட்டி எடுத்துப்போம். ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் ரொம்ப கனமாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமான சைஸில் தட்டிக்கலாம். இந்த அளவுக்கு மீடியமான சைஸில் தட்டி எடுத்துட்டோம். இந்த மாதிரி ஒரு டை எடுத்துப்போம். நீங்கள் இந்த மாதிரி இல்லைன்னா நார்மலாக ஒரு பாட்டில் மூடி எதையாவது வச்சு கூட அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுலேருந்து எக்ஸஸாக இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம எடுத்துருவோம். மூடியில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன், இதில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதே போலயே மீதி இருக்கிறதையும் தட்டி எடுத்துக்கலாம். கையில் ஒட்டாமல் இருக்கிறது லேசாக கையில் எண்ணெய் போட்டுக்கிடுங்க. இப்போ இதையும் இதே மாதிரியே வெட்டி எடுத்துக்கலாம். எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் அப்படி எடுத்துருவோம். இப்போ இதையும் எடுத்துட்டோம். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் தட்டி எடுத்துப்போம். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன், எண்ணெய் சூடாகிட்டு இப்போ இதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். கடாயோடைய அகலத்தை பொறுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கிட்டுங்க. தீயை கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுக்கிட்டுங்க. தீயை ரொம்ப குறையாக வச்சா அந்த இதெல்லாம் உடஞ்சிரும். போட்ட உடனே பரட்டி போட்டுறாதீங்க, அவ்வளோ உடஞ்சிரும். போட்டு ஒரு 2 நிமிஷம் வெந்து வரட்டு, அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு கொஞ்சம் வெந்துட்டு இப்போ பரட்டி போட்டுக்கலாம் மெதுவாக. இப்போ எல்லாத்தையும் பரட்டி போட்டாச்சு. பின் சைடையும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருவோம். இப்போ மீதி இருக்கிறதையும் இதே மாதிரியே பொரிச்சிடலாம். இதே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுவும் 2 பக்கம் நல்லா வெந்துட்டு இப்போ இதையும் எடுத்துடலாம். இதையும் இதே மாதிரியே பொரிச்சு எடுத்துக்கலாம். இதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொன்னிறமாக நல்லா முருவலாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிட்டு ரொம்பவே நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு ட்ரிப் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் ஸ்நாக்ஸ் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.